இப்பொழுது கிடைத்திருக்க ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லலாம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சற்று முன்னர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும், குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் பத்திரிகையாளர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காணொலி என்று சொல்லலாம். அந்த காணொலியிலே அவர் தான் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்ததில்லை, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார். தான் பல ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்கு சென்றிருக்கும் பொழுதும் கரூரிலே மட்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். இது ஒரு விதத்திலே மறைமுகமாக தமிழக அரசையும் கரூரை சார்ந்த அமைச்சரையும் சுட்டி காட்டுவதாக அமைவதாக இருக்கிறது. ஆனால் அந்த காணொளியிலே மிகவும் சோகமாக காணப்படும் நடிகர் விஜய் எந்த ஒரு இடத்திலுமே நடந்த நிகழ்வுக்கு தான் வருத்தம் தெரிவிப்பதாக தெரிவிக்கவில்லை. அதேபோல் தன்னுடைய கட்சியினருடைய அந்த கூட்ட நடவடிக்கைகளுக்கும் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் விதிக்கவில்லை, கட்டுப்பாடு விதித்து பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மறைமுகமாக தமிழக அரசை குற்றம் சாட்டியது போலவே இந்த காணொளி இருந்தது என்பது பரவலான கருத்து. தமிழக வெற்றிக் கழகம் வரும் நாட்களில் பெரிய தலைவலியாக